75 ஆண்டுகால அனுபவ கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம திராவிட மாடல் கட்சி இப்ப புதுசா ஒரு உருட்டு உருட்டுதுங்க. அது என்னன்னா மக்களுக்கு நலத்திட்டம் கொண்டு வராங்களாம். 4½ ஆண்டுகால ஆட்சி போயிடுச்சு. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இப்ப நலத்திட்டம் அறிவிச்சு 3 மாசத்துக்குள்ள அத நடைமுறைப்படுத்திடுவாங்க. மக்கள் அனுபவிச்சிடுவாங்க. என்ன உருட்டு உருட்டுறாங்க பாருங்க. 75 ஆண்டுகால அனுபவிக்க ஒரு கட்சிக்கு தெரியாதா மக்களுக்கு என்ன வேண்டும், வேண்டாம் அப்படின்னு இந்த அன்பில் மகேஷ் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. அத கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். சரி, இந்த உங்க கனவை சொல்லுங்கன்னா என்ன சார் அது? அதான் பல முகாம்கள் நீங்க நடத்துறீங்க, முகாம் மூலமா கோரிக்கையை நீங்க வாங்குறீங்க, அது ஒரு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் முதலமைச்சர் செல்லுக்கு நம்ம தனியா கொடுக்குறோம், முதலமைச்சர் முகவரி திட்டம்னு வருது. இது என்ன சார் புதுமையான உங்கள் கனவை சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும். இப்ப தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும், தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், ரோடெல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப டிசிப்ளினா டிராபிக்கை ஃபாலோ பண்றாங்க சார், சார் குப்பையே இல்லை சார் என்று நம்ம சொல்றோம். ஆனா அது போன்று என் ஊரு வேணும் சார், என் சாலையும் வேண்டும் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் அது ஒரு பக்கம், அது பாலிசி சார்ந்து வந்துகிட்டே இருக்க போகிறது. இது சார்ந்து என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. உங்க கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நம்ம செய்ய வேண்டும், கேட்டிட வேண்டும் என்று ஆசை. கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹாபிட்டன்ட் பார்த்து குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, பல முகாம்கள் போட்டாச்சு, பலவித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் வந்து நாங்க வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்ப அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நாங்க உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா உங்களுடைய பெயர், அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான திட்டங்கள்ல நீங்க எதெல்லாம் பயன்பெறுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கனவுகள் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்க, முத்தாய்ப்பான ஃபர்ஸ்ட் 3 சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். நாங்க இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு நாங்க மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய், அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்க கேட்கிறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் அ யூனிக் கோட், யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோம்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் மக்களோட கனவெல்லாம் இப்ப என்னன்னு தெரியுமாங்க? இது தெரியாம 75 ஆண்டு காலம் கட்சி நடத்துறீங்க. மக்களுக்கு நல்ல சாலை வசதி, பொருளாதார ஏற்றம் அடையும் வகையில் நிரந்தர வருமானம், குடிநீர் வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி, எந்த உயிரும் ஒருவேளை பட்டினி இல்லாத வாழ்வு, போக்குவரத்து வசதி, இது போதுங்க மக்களுக்கு. இதுதாங்க மக்கள் விரும்புறாங்க. இதை கனவா உங்களுக்கு நாங்க எழுதி கொடுத்து அதை நீங்க ஒவ்வொரு வீடா வந்து என்ன கனவு என்று கேட்டு அதை நீங்க நிறைவேற்றி கொடுக்கறதுக்குள்ள எங்கள் ஆயுள் போயிடுங்க. நீங்க இதுவரையில் எவ்வளவோ சொல்லி இருக்கீங்க. 1 ஏக்கர் நிலம் சொன்னீங்க, நீட் தேர்வு பண்ணிடுவோம்னு சொன்னீங்க, பொங்கல் பரிசு வருடந்தோறும் ரூபாய் 5,000 கொடுப்போம் என்று சொன்னீங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல நீங்க மொத்தமாவே 5,000 ரூபாய் தாங்க கொடுத்து இருக்கீங்க. ஏற்கனவே இருந்ததெல்லாம் நீங்க வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. தாலிக்கு தங்கம் எங்கங்க? லேப்டாப் +1 +2 படிக்கிற பசங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 4 வருஷமா நீங்க கொடுக்கல. இந்த வருஷம் 3rd இயர் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும், அதுவும் ஓட்டுரிமை உள்ள மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாம் மக்களுக்கு தெரியுமுங்க. ஏன் கொடுத்துருக்கீங்க, எதுக்கு கொடுத்துருக்கீங்க? அதே மாதிரி தாங்க இப்ப நீங்க உருட்டும் மக்களுடைய கனவு என்னன்னு தெரியாத உங்க ஆட்சி எங்களுக்கு வேண்டாங்க. இப்ப மக்களோட கனவு எல்லாமே நீங்க ஆணியே புடுங்க வேண்டாம். புடுங்கின ஆணி எல்லாம் போதும். எங்க தளபதி விஜய் வரார், எங்க கனவுகளை தெரிந்து கொண்டு வருகிறார். உண்மையான ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை, எங்கள் கனவுகளை நிறைவேற்றுகின்ற ஆட்சியை அவர் தருவார். நீங்க ஆட்சியை விட்டு இறங்கினா மட்டும் போதுங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஜால்ரா தட்டியே வாழ்க்கையை நடத்துறவங்களுக்கு மக்களோட கஷ்டம் தெரியாதுங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. வேண்டாமே, இனிமேலும் நாங்க நம்பி மோசம் போக விரும்பல. ஆமாங்க, இந்த அம்மா குடிநீருன்னு ஒண்ணு எல்லா பஸ் ஸ்டாப்லயும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, அது என்னங்க ஆச்சு? அம்மா உணவகத்துல முன்ன மாதிரி உணவு இல்லையேங்க, அது ஏங்க?
உங்ககிட்ட இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க நிம்மதியா பல தொழில் இருக்கு. சினிமா தொழில் இருக்கு, மது ஃபேக்டரி இருக்கு, பத்திரிகை இருக்கு, ஆங்கில வழி கல்வி சாலை திறந்து வச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய வச்சிருக்கீங்க. அந்த வருமானம் போதுங்க உங்களுக்கு. அதை கொண்டு வைத்துக்கொண்டு நிம்மதியா இருங்க. எங்களையும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். மக்கள் சேவையை பண்றது என்பது என்னன்னா காமராஜர் ஆட்சியை போன்றதுங்க. அந்த ஆட்சியை உங்களால இன்னும் 40 வருஷம் இருந்தாலும் உங்களால கொடுக்க முடியாது. இன்னும் 40 தலைமுறைக்கு வேணா நீங்க சொத்து சேர்ப்பீங்க, மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. 75 ஆண்டுகால கட்சி. எம்ஜிஆர் இருக்கிற வரையிலும் உங்களால தலை தூக்க முடியல. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரையிலும் உங்களால தலை தூக்க முடியல. இப்ப விஜய் வந்துட்டா நம்மளால மறுபடியும் தலை தூக்க முடியாது அப்படின்ற முடிவு உங்களுக்கு வந்துடுச்சு. பயம் வந்துடுச்சு. அதுக்குத்தானே யோசிச்சு ரூம் போட்டு யோசிப்பீங்களா? பரவாயில்ல, வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். மக்கள் நம்ப மாட்டாங்களே, ஏதாவது நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா மக்கள் நம்புவாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. மக்களின் நம்பிக்கை இழந்த ஆட்சி எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஆட்சியை விட்டு இறங்க வேண்டாங்க. இன்னைக்கே ஆட்சியை விட்டு இறங்குங்க தைரியமா. தேர்தலை எதிர்கொள்ளுங்க. ஒரு பய ஓட்டு போட மாட்டான். எனவே மக்களோட ஒட்டுமொத்த கனவு தளபதி விஜயை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான். தளபதியின் கனவு மக்களின் கனவுகளை நிறைவேற்றி அவர்களுக்கு உண்மையான காமராஜரை போன்ற ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் என்பதுதான் அவர்களின் கனவு. அது போதும், எங்களுக்கு விட்டுடுங்க. தேவையில்லாம பேப்பர் பிரிண்ட் எடுத்து அதை கையெழுத்து வாங்கி அதை வாங்கி வேண்டாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு. மாடல் ஆட்சியில யாரும் போய் குடியிருக்க முடியாதுங்க. மாடல் வீட்டுல அது மாடல் ஆட்சியா கண்காட்சியா என்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அது உள்ள போய் வாழறதுன்றது சாதுரியம் இல்லை. நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி அட்டை மாடல் ஆட்சி மாடல் வீடு அது போன்ற ஒரு அட்டை. அந்த அட்டை உள்ள போய் நம்ம குடும்பம் நடத்துறது வாழறதுன்றது கண்டிப்பா சாத்தியம் இல்லாத விஷயம்.